அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரி சேனல். ஒரு அரைச்சமாவே அரைக்காம ஒரு வித்தியாசமான படங்கள்லாம் தேடி தேடி பார்க்குறவங்க, உலக படங்கள்ல இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்லாஷ் த்ரில்லர், உண்மை கதைகள், அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படங்கள்லாம் விரும்பி பார்க்குறவங்களுக்காக இந்த வாரம் ஒரு படம் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படம் வந்து ஒரு இலக்கிய மனம் கொண்டவர்கள்லாம் பார்க்கக்கூடாதுன்னு டிஸ்கிரைமில் போடுற அளவுக்கு ஒரு பதைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொண்ட ஒரு படம். அதனால் இப்போ அந்த இலக்கிய மனம் கொண்டவர்கள், ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க, கர்ப்பிணி லேடிஸ், அப்புறம் பயந்த சுபாவம் உள்ளவங்களாம் இந்த படத்தை பார்க்காதீங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த படம் வந்து உலகப்பட அளவுக்கு நல்ல ஒரு தரமான மேக்கிங். இது இந்திய படமா, அப்படி ஹிந்தி மொழியில் இப்படி ஒரு தரமான படத்தை எடுக்க முடியுமா குறைஞ்ச ஆர்டிஸ்ட்டை வச்சுன்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு தரமான படம். இந்த படம் வந்து 2020 கொரோனா டயத்தில் வந்ததால் பெரிய அளவில் கவனம் இருக்கல. இப்போ இந்த படம் வந்து யூடியூப்ல வந்து தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இது உண்மை சம்பவங்கள் அடிப்படையாக வச்சு வந்தது. அது இல்லாமல் பெண்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும்னு ஒரு சோஷியல் அவேர்னஸ் மெசேஜும் சொல்லக்கூடிய படம். மொத்தத்தில் இந்த படம் வந்து நல்ல ஒரு விறுவிறுப்பான ஒரு கதைக்களம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இலக்கிய மனம் கொண்டவர்கள்லாம் லைட் ஆர்டருக்கெல்லாம் தயவுசெய்து இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நல்ல ஒரு உலக படங்கள் பார்ப்பேன், நல்ல ஸ்ட்ராங்கான அந்த க்ரைம் த்ரில்லர், வீக்கெண்டுக்கு போர் அடித்தா பார்க்கக்கூடிய தரமான படம் தான் சொல்லுங்கன்னு சொல்லுவதுக்காக இந்த படம் ஹைலி ரெக்கமெண்டட். இதுதான் இந்த படத்தோட வெர்டிக்ட் முதல்ல சொல்லிடுறேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்மளை ஒரு பதப்பதப்போட ஒரு பதட்டத்தோடய வச்சுருக்க மாதிரியான ஒரு நல்ல படம், அண்டர்ரேட்டட் படம். 2020 ஹிந்தியில் வந்த படம். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி யூடியூப்பில் அவைலபிளாக இருக்க வெல்கம் ஹோம், அதான் படத்தோட பேர். ஹிந்தி படமாக இருந்தாலும் தமிழ் டப்பிங்கில் நல்லாவே சிங்க் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு படம் பார்த்து முடித்த ஒரு திருப்தியும், ஒரு வித்தியாசமான படம். அதோட எஃபெக்ட் வந்து மைண்டில் 2-3 நாளைக்கு ஓடும், அந்தளவுக்கு பரபரப்பான ஒரு படம். ஸோ இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம். அதனால் இந்த ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் நம்ம சேனலில் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டரில் வரும்போது தேட்டருக்கு அப்புறம் எப்படி இருக்கும், அது குழந்தைங்க பார்க்க உகந்த படமா இல்லையான்னு இந்த மாதிரி கால் எடுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து சென்சஸ் கணக்கெடுக்க ஹீரோயின் தான் காஷ்மீரி இராணி, அவங்க தான் ஹீரோயின் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்கூலில். அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து ஒரு ஸ்கூல்லையே ஒரு சென்சஸ் கணக்கெடுக்கிறதுக்கு ஒரு ஒர்க் வரும், அது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்தால் கண்டிப்பாக அந்த ஒரு டெபுடேஷனில் போடுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் கணக்கெடுக்கிறதுக்கு போகிறாங்க. கணக்கெடுக்கிறது கொஞ்சம் அவுட்டரோட பகுதி. அன்றைக்கி கொடுக்கப்பட்ட பகுதியெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் ஒரே ஒரு இடம் மட்டும் விட்டு போயிடும். அந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னு தேடி தேடி அலைவாங்க. அது கொஞ்சம் இன்டீரியராக இருக்கும். மெயின் ரோட்லேருந்து அவங்க 2 வீலரில் தான் போயிருப்பாங்க. மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள வந்து ஆளாரமே இல்லாத ஒரு காட்டு பகுதியான ஒரு காடுகள், அப்புறம் செடிகள்லாம் நிறைஞ்ச பகுதிக்கு உள்ளார ஒரு தனியாக ஒரு டூப்ளெக்ஸ் இருக்கும். கண்டுபிடிச்சி உள்ளே போயிடுவாங்க. அங்கே போய் கதவை தட்டினா ஒரு கர்ப்பிணி பெண் தான் திறக்கும் கதவை. அது பயந்து பயந்து இருக்கும். இவங்க கேட்குற கேள்விக்கு பதில் இல்லாமல் முழிக்கும். நாங்கள் வந்து மழையும் வந்துடும், அதனால் நாங்கள் கொஞ்சம் உள்ளே வந்து இருந்துட்டு போகிறோம்னு சொல்லி உள்ளே வந்து தகவல் சேகரிக்க போகும்போது அந்த வீட்டில் ஒரு வயசான அம்மா, ஒரு இன்னொருத்தர், அப்புறம் ஒரு வீட்டு வேலைக்காரன், மொத்தம் ஒரு 4 பேர். இந்த பொண்ணோட சேர்த்து, கர்ப்பிணி பெண்ணோட சேர்த்து. அது கர்ப்பிணியாக இருக்கிறதால குழந்தைங்க எத்தனைன்னு கேட்கும்போது குழந்தை இருந்தது, ஆனால் பிறந்தது செத்துரும்னு சொல்லி முன்னுக்கு பின் முரணா அந்த கர்ப்பிணி பெண் சொல்லவும், அது பயந்து பயந்து சொல்லவும், இவங்களும் சரி அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போயிடுறாங்க. அந்த ஹீரோயின் மைண்டில் வந்து வீட்டில் ஏதோ மர்மம் இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு திருப்தியே இல்லை. ஸோ மறுநாள் காலையில் அந்த கூட இருந்த டீச்சரை கூட்டிக்கிட்டு கண்டிப்பாக நம்ம போய் அந்த அந்த பொண்ணை காப்பாற்றணும், ஏன்னா அது கர்ப்பிணி பெண் சொல்கிறதுல முன்னுக்கு பின் முரணா இருக்குது, அதில் குழந்தைங்களாம் இறந்துரும்னு சொல்லி சொல்கிறாங்க. வேறு எனக்கு டவுட்டாக இருக்குது. நம்ம போய் அந்த பொண்ணை எப்படியும் அப்பாவியாக இருக்குது தெரியுது, பார்க்கவும் பயந்த சுபாவமாக இருக்குது, ஏதோ மாட்டிக்கிச்சு, ஏதோ மர்ம விஷயங்கள்லாம் நடக்குது அந்த வீட்டில், வா போகலாம் தனியாக இருக்க வீடுன்னு சொல்லி இவங்களும் போகிறாங்க. வேண்ட வெறுப்பாக தான் அந்த ஃப்ரெண்டும் வராங்க. முதல்ல மறுத்துட்டு அப்புறம் சரி வேறு வழி இல்லாமல் தனியாக போகக்கூடாதுன்னு சொல்லி கூடவே துணைக்கு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போன உடனே அங்கே வந்து இவங்க வாழ்க்கையே புரட்டி போகிற அளவுக்கு மிஸ்ட்ரியான சம்பவங்கள் நிறைச்சி அங்கே மாட்டிக்கிறாங்க. அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தாங்க, மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத சம்பவங்கள்லாம், ஒரு மிஸ்ட்ரியான ஒரு பரபரப்பான அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள், அவங்க திடுக்கிட வைக்கும் சம்பவங்கள்லாமே அங்கே அரங்கேறுது. ஒரு மிகப்பெரிய ட்ராஜடிலாம் அங்கே நடக்குது இவங்க 2 பேருக்கும்.
அந்த ட்ராஜடிலேருந்து அவங்க மீண்டு வந்தாங்களா, அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு பரபரப்பான ஒரு என்கேஜிங்கான ஸ்க்ரீன் ப்ளே சொல்லியிருக்கிறது தான் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சிடிஐ த்ரில்லர் மாதிரி போகிற படம் தான் இந்த படம் வெல்கம் அகைன். ஸோ இந்த படம் வந்து இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி யூடியூப்பில் தமிழ் டப்பிங் கூட அவைலபிளாக இருக்குது. திரும்ப சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். 18+ கண்டிப்பாக பாருங்கள். அது கீழே இருக்கவங்க கர்ப்பிணி பெண்கள், ஒரு இலகிய மனம் கொண்டவர்கள்லாம் தயவுசெய்து படத்தை தவிர்த்துருங்க. அந்தளவு பதவிரப்பான சீன்ஸ்லாம் இருக்குது படத்தில். இனி படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தா படத்தில் வந்து ஜம்ஸ்கர் மூமெண்ட் நிறைய இருக்குது. இது நம்ம வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே படத்துக்குள்ளேயே போயிடுவோம். ஒரு 10-20 நிமிஷம் கழித்து ஸ்டார்ட் ஆன உடனே படத்துக்குள்ளேயே நம்ம என்டர் ஆகிடுவோம். அதுலேயும் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு 2 பேர் மாட்டிக்கிறதுக்கப்புறம் நடக்கிற திடுக்கிடும் சம்பவங்கள், மியூசிக்லாம் வந்து பின்னணிலாம் வேறு லெவலில் இருக்கும். இது நம்ம வந்து அந்த படத்துக்குள்ளேயே போயிட்டு அந்த அதிர்ச்சியெலாம் நம்மளுக்கும் வந்து கடத்தப்படுது. பதப்பதிப்புலாம் நம்மளுக்கும் இருக்குது. நமக்கு இது படம்ன்றதே மறந்துட்டு நேரடியாக பார்க்குற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டாக வரவங்க, அப்புறம் அந்த வில்லன் கேரக்டரில் வரவர், அந்த வீட்டில் வேலைக்காரன்னு சொல்லி, அப்புறம் அந்த அந்த வீட்டில் இருக்க அம்மா, அந்த கர்ப்பிணி பெண்ணுன்னு சொல்லி ஒரு 5-6 கேரக்டர் தான் படத்தில். மினிமல் கேரக்டர்ஸ் தான். எல்லாருமே மிரட்டியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எந்த இடத்துலையும் போர் அடிக்காது. படத்தில் வந்து எந்த விதமான காமெடியோ ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்லைனாலும் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு ஒரு சோசியல் அவேர்னஸ் மெசேஜ், ஒரு தெரியாத இடத்துக்கு போகணுன்னா தகவல் கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்கிற மெசேஜ் கொடுத்ததுக்கு இயக்குனருக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். இந்த 2 பெண்களும் வந்து அவங்க வீட்டில் சொல்லாமல் போயிடுவாங்க திடீர்னு. நடுவில் அங்கே போனோன்னே எதிர்பாராத சம்பவங்கள்லாம் நடக்கும். இதுலேருந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ் மெசேஜ் நம்ம கற்றுக்கிறதுக்கு பாடமாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் தான். ஒரு 18+க்கு மேலே இருக்கவங்க, ஸ்ட்ராங்கான ஆர்ட் உள்ளவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ படத்தில் வந்து பின்னணி ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்குது. அது இல்லாமல் கேமரா ஆங்கிள் எல்லாமே அந்த ஒரு மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் கேரி ஓவர் பண்ணிட்டு வருது. அது இல்லாமல் பல ஜம்ஸ்கர் மூமெண்ட்ஸ்லாம் நம்மளே வந்து திடுக்கிட வைக்குது. கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆர்ட் உள்ளவங்களுக்கே பதட்டம் வர அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான விஷயங்கள்லாம் படத்தில் இருக்குது. படத்தை பாருங்கள், நீங்களே தெரிஞ்சுக்கிப்பீங்க. ஸோ இந்த படம் வந்து குறைகள் இருக்குன்னா, குறைகள்லாம் இன்னும் ஒரு 10-20 நிமிஷம் மட்டும் கம்மி பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் படத்தில் வந்து சில ஒரு வயலன்ஸ் சீன்ஸ் இருக்குது. அடல்ட் சீன்ஸ் 1, 2 இருக்குது. அது கொஞ்சம் ரொம்பவும் இல்லைனாலும் 2, 3 சீன்ஸை ப்ளர் பண்ணி காமிச்சிருக்கலாம். ஸோ அதனால் குழந்தைங்க பார்க்க உகந்த படம் இல்லை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, சோஷியல் அவேர்னஸ் மெசேஜுக்காக உண்மை சம்பவம் அடிப்படையில் வந்த வேலையும், அது இல்லாமல் நல்லா பதைக்கக்கூடிய ஒரு 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 க்ரைம் த்ரில்லர் விரும்புகிற பார்க்குறவங்களுக்கும் அந்த படம் நல்ல ஒரு உகந்த படம். ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நல்ல ஒரு படம் தான் இது. ஹைலி ரெக்கமெண்டட் நம்ம சைட்லேருந்து. 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க, ஸ்ட்ராங் ஹார்ட்டட் பர்சன்ஸு. இப்போ யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. டிஸ்னி ஹாட்ஸ்டார்லேயும் இருக்குது சொல்கிறாங்க. ஸோ பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னாடி தெரியப்படுத்துங்க. வேறு தெரியும் சொன்னால் நம்மளோட சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.